ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே இன்றைக்கி குரு கடாட்சம், குருவோட ஆசீர்வாதம், குரு பூர்ணிமை. இன்றைக்கி பௌர்ணமி. இந்த பௌர்ணமி ரொம்ப விசேஷம். இன்றைக்கி யாராவது குருவை, அதாவது நம்ம படித்த வாத்தியார் இல்லை நம்மளோட முதலாளி, நம்ம குருநாதர், மகாபெரிவா, கிருபானந்த வாரியார், நிறைய குரு சொல்லலாம். அவளோட வேண்டிட்டு அவளுக்கு ஒரு விளக்கேற்றி அவளை பிரார்த்தனை பண்ணோம்னா குரு கடாட்சம் கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் குரு கடாட்சம் கிடைச்சா எவ்வளோ புண்ணியம். கண்டிப்பாக நான் பக்கத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மடம் இருக்குது, அங்கே போனேன். அங்கே வேண்டிட்டு இது பண்ணுறப்ப 3 கிளி பார்த்தேன். அப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். என்ன அப்படின்னா, ஒன்று அன்னை சாரதாம்மா, 2வது நான் ராமகிருஷ்ணரை என்னோடய அப்பாவாக நினச்சிருக்கேன், ஐயா, ஓகேவா, என்னோடய குருநாதர். அதனால் அவளை பார்க்கவும் ரொம்ப சந்தோஷம். அம்மா அப்பான்னு நினச்சிருக்கேன். என்னோடய குரு விவேகானந்தர். 3 பேரும் அந்த கிளி ரூபத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நம்ம யாரை நம்ம மனசாக நம்ம நினைக்கிறோமோ ஏதாவது ஒரு பக்ஷிகள் ரூபத்தில், ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும். கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். அவளோட கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ஆசீர்வாதம். குரு பார்வை நம்மளுக்கு கோடி நன்மை. குருவோட பாதம் நம்மளுக்கு கோடி விமோசனம், பாத தரிசனம். ஆகையால் நம்ம ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி மட்டும் இல்லை, டெய்லி குருநாதரை நினச்சிட்டு நம்ம ஒவ்வொரு காரியமும் செஞ்சோம்னா அவ்வளோ நல்லது கிடைக்கும். எனக்கு மகாபெரிவானா ரொம்ப பிடிக்கும். மேல்மருவத்தூர் பங்காரடிகளார் நிறைய பேர் இருக்கா குருநாதர். நம்ம இந்த யுகத்தில் குருவை சொல்லணும்னா எக்கச்சக்கம். அவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ குருவை பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஓகேவா?